சோழ லெவலில் த பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் அவன் ஒரு மனுஷனாக இருந்தான். அது உங்களுக்கு தெரியுமா? அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த இக்ரிஸ் யாரு? அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் மனுஷனா வாழ்ந்திருக்காங்க. அவனோட சரித்திர சம்பவ வரலாறை நம்ம இதில் பார்க்கலாமா? நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தில் தளபதியா இருந்தாரு. நம்ம தளபதி பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் முன்னாடி எந்த வாள் வீரனாலையும் வாழை சுழட்ட முடியாது, ஏன் வாழை தூக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான வாள் வீரர் தான் நம்ம தளபதி பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ். அவரோட வாழ்வீச்சு திறமையை பார்த்து வாயை பொழக்காத அரசர்களும் இல்ல, வாள் வீரர்களும் இல்ல. அந்த அளவுக்கு அந்த ராஜ்யத்தை கட்டி காப்பாத்தினாரு நம்ம தளபதி பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ். இந்த திறமையெல்லாம் வச்சு ஒட்டுமொத்த உலகத்தையுமே அவர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாரு. எப்படி அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே அவர் கண்ட்ரோல்ல ஜெயிச்சு கொண்டு வரணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி. ஆனா அலெக்சாண்டருக்கு படை வீரர்கள் தேவைப்பட்டாங்க. நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ் தளபதி அவருக்கு எந்த படையும் தேவையில்லை, சிங்கிளாவே போய் சம்பவம் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸோட வாழ்வீச்சு திறமைங்கிறது அதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையா வாழ் வீசுவாரு. இப்படி அந்த உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தளபதியா இருந்த நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸை பார்த்து அந்த நாட்டு அரசனே பயந்து போனான். எப்படி பாகுபலியில ராணா அந்த நாட்டோட அரசனாயுமே பாகுபலி இருந்தா நான் அரசன் கிடையாது, அவனை தான் எல்லாருமே மக்கள் போற்றி புகழ்றாங்கன்னு சொல்லிட்டு பாகுபலியை கட்டப்ப வச்சு கொண்டானோ, அதே மாதிரிதாங்க இங்கேயும் நடந்திருக்கு. அந்த அரசன் நம்ம தளபதி பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டான். ஐயோ, இவனை தானே எல்லாருமே புகழ்றாங்க, ஒருவேளை இவனை தோக்கடிச்சு இவன் அரசன் ஆயிடுவானோ அப்படின்ற பயத்துல என்ன செஞ்சான், நம்ம தளபதி பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸையும் அவரோட குடும்பத்தையும் கருணையே இல்லாம கொடூரமா கொலை பண்ணிட்டான். அப்படி இறந்து போயுமே நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸோட ஆன்மாவோட ஆறா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது கொந்தளிச்சிட்டு இருந்தது. அதை பார்த்த சேடா காட் ஆஸ்பான், நீ தாண்டா எனக்கு தளபதியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளட் ரெட் நைட் கமாண்டர் இக்ரிஸ ஆஸ்பான் அவரோட சேடவா அரைஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி.